இயக்குனர் சங்கர் தனது படங்கள் ஒவ்வொன்றிலும் சமூக கண்ணோட்டத்தை பதிய வைத்தவர். பரப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், பிரசவாஸ்பத்திரியிலிருந்து சுடுகாடு வரைக்கும் லஞ்சம் 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 லஞ்சம். புதுமையையும் தொழில்நுட்பத்தையும் வெள்ளித்திரையில் ஒன்று குவித்ததில் முதல்வன். ஹீரோக்களுக்காக படம் பார்க்க வந்த ரசிகர்களை இயக்குனருக்காக படம் பார்க்க வைத்த இயக்குனர். இயக்குனர் சங்கர் பற்றி நாம் அறியாத தகவல்களை அவருக்கு நெருக்கமானவர்கள் சிலர் நம்மோடு பகிர்ந்து கொண்டுள்ளனர். Hi, this is Director Rasna Balan. ஜென்டில்மேன், காதலன், இந்தியன் ஜீன்ஸ் 4 படம். ஜென்டில்மேன் படம் வந்து ஓகே ஆயிடுச்சு. அப்போ அவர் வந்து எடிட்டிங் ரூமுக்கு வந்தார், லெலின் வீட்டி விஜயன் எடிட்டிங் ரூமுக்கு. அப்போ வந்தப்போ விஜயன் சார் வந்து இவர் வந்து வசந்தபாலன், இவர் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். உடனே நான் வந்து என்னோடய காலேஜில் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ், அந்த மெடல் பேப்பர்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். நான் எழுதின கவிதை, சிறுகதை எல்லாத்தையும் எடுத்து காமிச்சேன். இதெல்லாம் வேற ஆள் எழுதுன மாதிரி இருக்க, நீ ஏன் எழுதுனையா அப்படின்னு சந்தேகத்தோடு கேட்டார். இல்லை சார், எல்லாமே நான் தான் எழுதுனேன் அப்படின்னா. ஓ சரி சரி, இப்போ ஒரு கவிதையில் சொன்னால் எழுதுவியா அப்படின்னு கேட்டார். எழுதுவேன் சார் அப்படின்னு. எழுது அப்படின்னு என் டேபிளில் முன்னாடி உட்கார சொல்லி ஒரு பேட் கொடுத்தாரு. ஒரு சீரட் எடுத்து அவர் பற்ற வச்சு அப்படி சேர் குடிச்சிட்டு இருந்தார். அவரை பார்த்தேன். எழுதியா, என்னையே பார்க்குற அப்படின்னாரு. சரின்னு கடன்னு ஒரு கவிதை எழுதினேன். எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன். நான் அதை பார்த்தாரு. அது என்ன கவிதைனா, சிகரெட் நெருப்பில் வேகும் நீலாம்பரி நிலாக்களை, இளமையை வைத்துக்கொண்டு ஏன் போதையோடு வியாபாரம் அப்படின்னு கவிதை. உடனே என்னையவே திட்டி கவிதை எழுதுறியா அப்படின்னு சிகரெட்டை அணைச்சார். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கியா, நீ வேலைக்கு சேர்ந்துக்கோயா அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங். சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் எல்லாருக்கும் விஷயம் வந்து எல்லாட்டிருந்தும் அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து அவர் வாங்குவார். அதான் ஆக்சுவலாக ஜென்டில்மேனுடைய 2வது நாள் ஷூட்டிங். நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன், நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க ஸ்பாட்டில். எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் எல்லா டைரக்டரும் கத்தி எல்லாரையும் சத்தம் போட்டு வேலை வாங்குவாங்க, நீங்கள் அப்படி வாங்க மாட்டேங்கிறீங்க. ஸ்பாட்டில் கத்தணும் சார், கேமராமேன் ஜீவாலாம் எப்படி கத்துறாரு தெரியுமா அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியாயா அப்படின்னார். எனக்கு வந்து அதான் 2வது நாள் ஷூட்டிங் ஜென்டில்மேன். அப்புறம் படம் போக 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 மெதுவாக எனக்கு அனுபவம் வர வர தெரிஞ்சிச்சு. அவர் வந்து சத்தமே போடாமல், யாரையுமே திட்டாமல், கத்தாமல் அவர் நினைக்கிற வேலையை வந்து எல்லார்ட்டேருந்து வாங்கிக்கிறார். ஸோ ஒருத்தங்களை தேவையில்லாமல் ஸ்பாட்டில் டிஸ்டர்ப் பண்ணுறதோ, அவங்கள இரிட்டேட் பண்ணுறதோ, இன்சல்ட் பண்ணுறதோ எதுவுமே அவர் செய்கிறதில்ல. அப்புறம் எல்லா நடிகர்களையும், சின்ன நடிகர்கள்லேருந்து பெரிய நடிகர்கள் எல்லாத்தையும் மரியாதையாக பேசுவார். இப்போ ஆக்சுவலாக நம்ம ஜீன்ஸில் பிரசாந்த் கூட நம்ம ஒர்க் பண்ணோம். ஆனால் பிரசாந்த் சார்னு சொல்லுவார். எங்களுக்கெல்லாம் பதட்டமாக இருக்கும். பிரசாந்த் சின்ன பையன், அவர் எதுக்கு அவனை போய் சார்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ அவர் சாருன்னு கூப்பிட்றதுனால நாங்களாம் சாருன்னு கூப்பிட வேண்டியிருக்கு. அந்த மரியாதை வந்து தொடர்ந்து கொடுப்பாரு. அப்புறம் தூரமாக ஆர்டிஸ்ட்னா இங்கேருந்து மைக்கில் ஹலோ 1 மோர் என்ன நடிக்கிறீங்க, இல்லைங்க அப்படிங்க அப்படின்லாம் மைக்கில் கத்த மாட்டார். மைக் எடுத்துகிட்டு தபன்னு கேமராலேருந்து ஓடுவார். ஓடி அவர் பக்கத்தில் போய் இது பண்ணீங்க, இது வேண்டாம், 1 மோர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவார். ஆக்சுவலாக அவர்கிட்ட வந்து அவ்வளோ அழகாக வேலை கற்றுக்கலாம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எந்த வேலையை எப்படி பண்ணணும், எவ்வளோ ஆர்டராக பண்ணணும், நுகான்சஸாக பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணுற எல்லாமே நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். ஒரு குருவாக இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு மனுஷனாக தான் நான் சங்கர் சாரை பார்க்குறேன். நீ மாட்டிக்கிட்டேன்னா கார்னர் ரைட் அந்த ரியாக்ஷன் ஓகே ரைட் ப்ளஸ் அந்த ரியாக்ஷன் ஆக்ஷன் ரைட் ப்ளஸ் கரெக்ட். கண்டிப்பாக சங்கர் சார்னா பிரம்மாண்டம் தான். எல்லா பிரம்மாண்டமான படங்கள் வந்து வெறும் பிரம்மாண்டத்தை மட்டுமே சொல்லிவிட்டு நகர்ந்து விடும். இவருடைய படங்களில் அழகியலும் கலந்துருக்கும், நல்ல சாங்ஸ் இருக்கும், ரொம்ப நுகான்சஸான டயலாக் சீன்ஸ் வந்து இவர் படங்களில் இருக்கும்.
ஸோ இப்போ வந்து இப்போ ஆர்கே செல்லுமி சார் வந்து பிரம்மாண்டமான டைரக்டர்னு இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, அதில் வந்து ஒன்லி பிரம்மாண்டம் மட்டும் இருக்கும். இவருக்குள்ளே வந்து ஏலேருந்து பிஎன்சி வரைக்கும் ஆடியன்ஸ் ரசிக்கிறதுக்கான காமெடி இருக்கும், நல்ல பாடல்கள் இருக்கும், ஹீரோயினுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கும். இப்படின்னு எல்லாருக்குமான அந்த ஒழுங்கான கலவை அப்படின்னு சொல்கிறலாம். அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுற ஒரு 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 கமர்ஷியல் சினிமாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து மிக அழகாக போர்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் நீங்கள் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய குழந்தைகள் ரசிக்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் படத்தில் வச்சுருப்பார். நிறைய வயலன்ஸ் இல்லாத படமாக இருக்கும் அவர் படம். You can't carry these, ma'am. There is no power, Yeah, it's dead. but it's my life. தமிழ் சினிமாவில் வந்து வெறும் பாடல்களை வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து பாடிட்டு அப்படியே நடந்து வருவாங்க, அப்படியே கேமராவில் ஷூட் பண்ணிடுவாங்க. இதுதான் யூஸ்வலாக இருக்கும். இல்லைனா மாண்டேஜஸாக ஒரு சாங்கை ஷூட் பண்ணுவாங்க. ஒரு டூயட் சாங்கை ஷூட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு கதை இருக்கணும். இப்போ ஜென்டில்மேன் படத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு திருடன் ஆக்சுவலாக, அந்த ஒரிஜினல் கதைப்படி. அதே மாதிரி வந்து ஒட்டகத்தை கட்டிக்கோ சாங்கில் பார்த்தீங்கன்னா தீவட்டி கொள்ளைக்காரங்க, அப்படி தீவட்டி கொள்ளைக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொள்ளைக்காரனா ஒரு திருடனா அந்த சாங்கில் வந்து அர்ஜுன் நடிச்சிருப்பார் ஒட்டகத்தை கட்டிக்கோ. இப்படின்னு ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். அப்புறம் சின்ன விஷயத்தை வந்து பெருசாக அழகு பண்ணி காமிக்கிறதுல அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் இல்லை, வந்து காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது காதலன் படத்தில். ஒரு சின்ன ஹூக்கு காணோம், ஒரு ஜாக்கெட்டோட ஹூக்கு காணோம் அப்படின்னு அவன் தேடிட்டு இருப்பான், ஹீரோயினோட ஜாக்கெட்டோட. அந்த ஊக்கு பெருசாக செஞ்சு எஸ்பிபியும் அவரும் பாடியிருப்பாங்க. அது வந்து பியூட்டிஃபுல்லான சாங்காக இருக்கும். அப்புறம் அதே சாங்கில் இன்னொரு விஷயம் வந்து முக்காபலா சாங்கில் வந்து அவன் ஜெயிலில் இருப்பான், அவனை விடுதலை பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு ட்ரை பண்ணுவான். அதே மாதிரி சாங்லேயும் வந்து அவன் தூக்கு போடுறதுக்காக ரெடி நிற்பாங்க. இவன் குதிரையில் வந்து ஷூட் பண்ணிட்டு அவனை கூட்டு போவான். ரெண்டு பியூட்டிஃபுல்லான விஷயம். அவர் இது வரைக்கும் அவர் கொடுத்த எல்லா பாடல்களுமே கமர்ஷியலாக சூப்பர் ஹிட்டான பாடல்கள். அவருக்கு வந்து சாங்கை எப்படி வாங்கணும்னு தெரியும். சாங்கோட முதல் லைன் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக வைக்கணும்னு தெரியும். ஆக்சுவலாக வந்து ஒட்டகத்தை கட்டிக்கோ லிரிக் முன்னாடி இருந்த லிரிக் எனக்கு தெரியும். ராணி அம்மா ராணிக்கு நாகரிக வாணிக்கு காத்திருக்கு தங்கத்தாலி, இதான் ஃபஸ்ட்டு வைரம் சார் எழுதுனது. இன்னும் ராணி அம்மா ராணி ரொம்ப இதாக இருக்கே சார், ரொம்ப பெக்குலியரான வார்த்தை வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒட்டகத்தை கட்டிக்கோ சொட்டியாக ஓட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி. அப்புறம் உசிலம்பட்டி பெண்குட்டி அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உசிலம்பட்டி பெண்குட்டிக்கு அதுக்கு முன்னாடி இந்த லைன் வந்து சுளுக்கா எடுக்கணும் சொல்லம்மா எந்த பாதம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இல்லை சார், ஏதோ ஒரு முதல் வார்த்தை பெக்குலியராக இருக்கணும். உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு அப்படின்னு அந்த லைன் மாறிச்சு. அப்புறம் என் வீட்டு தோட்டத்தில் அந்த லைனும் ரொம்ப பிடிக்கும். அதனுடைய ஃபஸ்ட்டு இது என்னவா இருந்துச்சுன்னா ஊமத்தம்பூவுக்கு அப்படின்னு ஊமத்தம்பூ அப்படின்னு இருக்கும். ஸோ ஊமத்தம்பூன்னா ஏதாவது நெகட்டிவ் ஐடியாவாக இருக்குது, வேறு நல்ல லைன் வேணும் அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ தான் என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பா ரொம்ப இப்படின்னு முதல் வார்த்தைக்கு வந்து அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். நீங்கள் தொடர்ந்து அவருடைய எல்லா படத்துலையும் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். முக்காபலாங்கிற அந்த வார்த்தை, அப்புறம் வந்து கொலம்பஸ் விட்டாச்சு லீவு அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து அழகான ராட்சசியே அடி நெஞ்சில் கொதிக்கிறியே, அப்புறம் அவர் பாடல் எல்லாமே சொல்லிட்டு போகலாம். அதான் அவர் கூட, ஏன்னா அவர் வந்து ஒரு 1000 மீட்டர் ரிலே ரேஸ் ஓடிட்டுருக்கார். அவர் கூட யார் ஓடி வராங்களோ அவங்க தான் அவர் கூட ஓடிட்டு வர முடியும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அவர் வந்து தமிழ் சினிமாவுடைய பட்ஜெட்டை மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ண ஒரு டைரக்டரில் ஒருத்தர்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ரஹ்மான் வந்த பிறகு தான் மார்க்கெட்டுங்கிறது தமிழ் சினிமாவில் விரிவடைஞ்சிச்சு. அது வரைக்கும் நம்ம தமிழில் ஒரு படத்தை பண்ணிகிட்டு இருந்தோம்.
ரஹ்மான் சார் வந்த பிறகு ரோஜா வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் ரிலீஸ் ஆகுது. ஸோ 3 இடத்துலையும் ஒரு மார்க்கெட் உருவாகுது. சூரியன், அர்ஜுனோட சில படங்கள் தான் அப்போ வந்து தமிழ்லேருந்து தெலுங்குக்கு டப் ஆச்சு. முதல் முறையாக ஜென்டில்மேன் வந்து தமிழ்லேருந்து தெலுங்குக்கு டப் ஆகி தமிழ்லேயும் சூப்பர் ஹிட், தெலுங்குலேயும் சூப்பர் ஹிட். ரஹ்மான் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி வரைக்கும் போயிட்டார். ஸோ மெதுவாக தமிழில் இருக்க படங்கள் எல்லாமே தெலுங்கில் டப்பாகி ரிலீஸ் ஆகுது. இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. 1.5 கோடி ரூபா எடுக்கப்பட்ட படம் வந்து ஜென்டில்மேன், 2.5 கோடி ரூபா எடுக்கப்பட்ட படம் காதலன், 10 கோடி ரூபா எடுக்கப்பட்ட படம் வந்து இந்தியன், அடுத்து ஜீன்ஸ் 25, அடுத்து 35, 100, 120 இப்படின்னு போயிட்டார். ஸோ ஒருத்தர் வளருகிற போது தன்னுடைய மார்க்கெட்டையும் தன்னுடைய பிஸ்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இப்போ என்ன ஆகுதுன்னா 10 கோடி ரூபா எடுத்த படம் வந்து 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுது. 120 கோடி ரூபா எடுத்த படம் 220 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுது. இப்போ ஒரு பட்ஜெட்டை கூட்டுறாரு மட்டும் நம்ம யோசிக்கக்கூடாது. அந்த பட்ஜெட் அந்த படம் கலெக்ட் பண்ணுதில்ல. இப்போ 100-120 கோடி ரூபா எடுத்த படம் வந்து ரோபோன்னு சொல்கிறாங்க. அந்த ரோபோ வந்து தமிழ்நாட்டில் ஓடி அந்த பணத்தை கலெக்ட் பண்ணிடுச்சுல. அப்படின்னா நம்ம மார்க்கெட் எவ்வளவு? ஒரு 200 கோடி ரூபா பணத்தை நம்மளால் இங்கே இருக்க திரையரங்குகள் மூலியமாகவும் மீடியாக்கள் மூலியமாகவும் கலெக்ட் பண்ண முடியும்னா அவன் தமிழ் படிச்சனுடைய பட்ஜெட்டை ஒரு டைரக்டர் மட்டுமே இந்த வேலையை செய்கிறார். சங்கர் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்கிறாங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ தமிழ் சினிமாவே வந்து நம்ம சங்கர் சார் கடமைப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு சின்ன டைரக்டரால் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தொடர்ந்து நடத்த முடியாமல் போயிடுச்சு. அந்த ஃபெயிலியர் வந்து ஒரு சின்ன ஒரு டைரக்டர் சங்கர் சார் மாதிரி ஒருத்தர் வந்து தாங்க முடியாது. அவர் பெரிய டைரக்டர், இஸ் நாட் அ பிக் ப்ரொடியூசர். அவர் வந்து அவருக்கு வர்ற பணத்தை வச்சு தான் சின்ன படங்களை எடுக்கிறார். தொடர்ந்து 4 படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா எப்படி அவரால் தாங்க முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபா அவருக்கு நஷ்டமாயிடுச்சுன்னு அவர் சொல்கிறார். ஸோ அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து காரை ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா திருப்பி காரை ஓட்ட முடியாது, கையெல்லாம் நடுங்கும்ல, அது மாதிரி. ஸோ he stop it. திட்டினா அவர் வந்து பேசாமல் இருப்பார். அதான் அவருடைய டெக்னிக். அவர் வந்து நம்ம மேலே கோவத்தில் இருக்காருன்னா நம்ம கூட பேசாமல் இருப்பார். அதான் அவர் எப்பயுமே செய்வார். எனக்கு என்னென்னா அவர் என் கூட பேசாமல் இருந்தார்னா நான் ஃப்ரீஸ் ஆயிடுவேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். சங்கர் சார் நம்மகிட்ட பேசலை அப்படின்னா ஸ்பாட்டில் நான் வேலையே செய்ய மாட்டேன், அப்படி நின்றுவேன். எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது. அப்புறம் அவர் திருப்பி வந்து என் மேலே கை வச்சு கூல் அப்படின்னு சொன்னால் தான் சரியாவேன். ஸோ அவர் திட்டினார்லாம் அவ்வளோதான், நான் வேலையை விட்டே போயிருப்பேன். அவர் வந்து என் கூட அவருக்கு வந்து என் மேலே கோவமாக இருந்துச்சு, என் கூட பேசாமல் இருப்பார், நான் அமைதியாகிடுவேன். ஒரு வேளை நான் வேலை செய்கிற காலத்தில் என்னை திட்டியிருந்தாருன்னா நான் வேலையை விட்டே போயிருப்பேன். ஏன்னா அது அவ்வளோ பெரிய வலி. ஸோ அந்த வலியை என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு 8 வருஷம் ஐ திங்க் அவருடைய தம்பி மாதிரி என்னை வச்சுக்கிட்டாரு. ஐ திங்க் உங்களுடைய வெற்றிகள் தொடரட்டும், உங்களுடைய சந்தோஷம் தொடரட்டும், தமிழ் சினிமாவுக்கு தொடர்ந்து நல்ல படங்கள் வரட்டும். இயக்குனர் சங்கரின் நீண்ட நாள் உழைப்பான ஐ திரைப்படம் வெற்றியடைய உளமாற வாழ்த்துகிறது இந்தியா கிளிட்ஸ்.